கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 40 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான கொள்கைகளை குறித்தும், திருமணம் ஆகப் போகிறவர்கள் ஆன பிற்பாடு சபைகளில் கர்த்தருக்கு முன்பாக கொடுக்கிற திருமண உறுதிமொழிகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும், இவ்வாறு திருமணம் ஆனவர்களும் சரி ஆகாதவர்களும் சரி அவர்கள் அழைக்கப்பட்ட நிலைமையில் எவ்வாறு வாழ வேண்டும், அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும், கர்த்தர் திருமணமாகிறவர்களுக்கு கொடுக்கிற கட்டளையாகிய மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதை பற்றியும், விவாகம் ஆனவர்களுக்கும் ஆகாதவர்களுக்கும் பவுல் கூறுகிற கட்டளைகளை குறித்தும் இந்த அதிகாரம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை ஒரு திருமண அதிகாரம், ஒரு குடும்ப அதிகாரம் என்றே சொல்லலாம். திருமணத்தின் கொள்கைகளை குறித்து 1வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வேசித்தனம் பண்ணாதீங்க. நீங்க திருமணம் செய்து விவாகம் செய்து அவனவன் தன் தன் சொந்த மனைவி கூடயும் அவளவள் தன் சொந்த புருஷனை கூடயும் அவர்களே உடையவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இங்க கர்த்தர் கொடுக்கிற கட்டளையின்படி திருமணம் முடிந்த பின்பு, விவாகம் முடிந்த பின்பு ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது. பிரிய வேண்டுமென்றால் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் மட்டும் அவங்க பிரிந்திருந்து ஜெபிக்கலாம், உபவாசம் பண்ணலாம். இவர்களுக்குள்ள விரதத்துவம் இல்லாம இருக்கிற காரணத்தினால சாத்தான் தூண்டிவிட்டு தேவையில்லாத காரியங்களை, பிரிவினைகளை கொண்டு வராதபடிக்கு மறுபடியும் கூடி வாழ வேண்டும் அப்படின்னு பவுல் கூறுகிறார். 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மனைவினா கனம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உதறி தள்ளிவிட வேண்டும் என்று எந்த புருஷனும் நினைக்க கூடாது. அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஏன்னா அவர்களும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் புருஷர்களோடு கூட சேர்ந்து. அதனால உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் மட்டும் தடையிராதபடிக்கு பிரிந்திருக்கலாம் சில காலம். மற்றபடி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 8:8 இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் என்று 2 கொரிந்தியரில் கூறுகிறார். இங்கு கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் அப்படின்னு கூறுகிறார். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவன் அவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. சிலருக்கு திருமணம் ஆகணும்னு இருக்கும், சிலருக்கு திருமணம் வேண்டான் இருக்கும். அது ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய வரத்தை பொறுத்தது. 1 கொரிந்தியர் 9:5 மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல
மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? எங்களுக்குன்னா அப்பல்லோ, பவுல் இவர்களை குறித்து சொல்லுகிறார். எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அவங்க எல்லாரும் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும், கர்த்தருடைய சகோதரர்கள் எல்லாரும், கேபாவும் எல்லாரும் ஒரு மனைவிய கூட்டிட்டு நடக்குறாங்க. அதே போல எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனாலும் நாங்க அத செய்யறதில்ல. நீங்க எல்லா மனுஷரும் என்ன போலவே இருக்க விரும்புகிறேன். ஆனாலும் அவனவனுக்கு தேவனால் என்ன அருளப்பட்டதோ அந்த வரத்தின்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போலவே இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். 1 கொரிந்தியர் 1:26 எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். என்ன அழைப்பு? விவாகம் இல்லாம இருந்தீங்கன்னா அப்படி இருங்க. கைம்பெண்களா இருந்தீங்கன்னா அப்படி இருங்க. இல்லைன்னா என்ன போலவே இருந்து விடுங்க. விவாகம் இல்லாமல் இருந்து விடுங்க. அதுவும் முடியலைன்னா விவாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக் கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். 1 தீமோத்தேயு 5:14 ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன். அதனால விரத்தரா இருந்து வேகாதீங்க. விவாகம் பண்ணுகிறது நலம் என்று பவுல் கூறுகிறார். 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் திருமணத்தில் கொடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. மல்கியா 2:16 தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கு மல்கியா தீர்க்கதரிசி கூறுகிறார். அந்த தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறார். இங்கு பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. ரோமர் 7வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாகிறார். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். அதனால யாருமே புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளி விடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளி விடாதிருக்க கடவள். புருஷன் நல்லவனாயிருந்து மனைவி அவிசுவாசியா இருந்தாலும் அவளுக்கு அவன் கூட தான் வாழணும்னு இருந்துன்னா அவன் அவளை தள்ளிவிடக் கூடாது. புருஷன் அவிசுவாசியா இருந்தும் மனைவி கர்த்தரை அறிந்த ஒரு சகோதரியா இருந்தா, அந்த புருஷன் அவ கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொன்னா, அவ அந்த புருஷனை தள்ளிவிட கூடாது. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு.
ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 14வது அதிகாரம் 33வது வசனத்தில், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? 1 பேதுரு 3:1-2 வசனங்களில், அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் புருஷர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அப்ப மனைவியானவள் எப்பொழுது புருஷனை ரட்சிக்கலாம்? பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையினாலே. 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை அழைக்கப்பட்ட அதே நிலைமையில் வாழ்வது எப்படி என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ரோமன் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அவனவனுக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, என்ன அழைப்பு இருக்கிறதோ அப்படியே அவனவன் நடக்க வேண்டும். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்தவனுடைய அடிமையாய் இருக்கிறான். கர்த்தருக்குள்ள அழைக்கப்பட்ட ஒரு அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அழைக்கப்பட்ட அந்த சுயாதீனன் கிறிஸ்தவனுடைய அடிமையாக இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். 6வது அதிகாரம் 20வது வசனத்துல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்க கூறுறாரு, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நம்ம என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா அவர் நம்மளை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். சகோதரரே, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். 25வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் விவாகம் ஆனவர்களுக்கும் ஆகாதவர்களுக்கும் உள்ள கட்டளைகள். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அதென்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும்,
கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகமில்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினாலும் நாம் கர்த்தருக்கு எப்படி நம்ம பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த உலகத்தில் வாழும்போது நாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகமில்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும், நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னி பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். ரோமர் 7:3 ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. சோ புருஷன் இருக்கிறது வரைக்கும், உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அவள் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு அவளுக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டிருக்கிறவனாயும், தனக்கு இஷ்டமானவன் சொல்லிட்டு ஏதோ ஒரு அவிசுவாசியை திருமணம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு உள்ள இருக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாச பையனை, சகோதரனை விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியா இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் திருமணத்திற்கான கொள்கைகள், திருமணமானால் அதை எப்படி அந்த உறுதிமொழிகளை கடைபிடிக்க வேண்டும், நாம் எப்படி அழைக்கப்பட்டோம், திருமணமானவர்களாக இல்ல கன்னிகைகளாக விவாகம் இல்லாதவர்களாக அழைக்கப்பட்டால் அதே நிலைமையில எப்படி வாழ்வது, அந்த திருமணமானவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன, அடுத்து விவாகம் ஆனவர்களுக்கு ஆகாதவர்களுக்கும் பவுல் சொல்லுகிற கட்டளைகள் என்ன என்பவைகளை எல்லாம் குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருந்து இன்றைய தினம் முழுவதும் வழி நடத்துவதாக. ஆமென்.